Hi traders, welcome you all. This is Nizal with you from TradeBeat. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரைடேக்குள்ளே நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹாலிடே டியூ டு கிறிஸ்மஸ். எல்லா வியூவர்ஸ்க்கும் எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் என்னோட இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ஓகே, அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஃப்ளாட் ஓப்பன் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 26 லாஸ்ட் க்ளோஸ் 26,165. இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா சேம் 26,170. அண்ட் இன்றைக்கி மீடியன் பார்த்தீங்கன்னா நம்ம 26,195. 5 மினிட் கேண்டில் ப்ளஸ் நம்ம இன்றைக்கி அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் 5 மினிட் கேண்டில் நம்ம மீடியனை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அடுத்த டார்கெட்டை அப்போ ட்ராப் ஜோனு ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேயே இருந்தது மார்க்கெட்டு. இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, பிகாஸ் நாளைக்கு லீவ்னால சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்றைக்கி. ஸோ நான் இன்றைக்கி காலையில் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்து சீக்கிரம் போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு. அண்ட் குரூப்பில் போட்டிருந்தேன் நான், ட்ராப் ஆகிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி காட்டுவாங்க, ஏன்னா நாளைக்கு லீவு. ஸோ ஒரு புல்லிஷ் மேலே போகிற மாதிரி. ஏன்னா நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி எல்லோரும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நினைப்பாங்க, ஓகே மார்க்கெட்டு மேலே போக போகுது அப்படின்ட்டு. ஸோ எடுத்துருக்கலாம். அதுக்கு நான் சொன்னேன், ட்ராப் ஆகிடாதீங்க, மார்க்கெட்டு கீழே விழ போகுது அப்படின்ட்டு. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ ட்ராப் ஜோனு சஸ்டெயின் ஆகலை, கீழே விழுந்தது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேற்று ஹை அங்கேயே தான் ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்துச்சு, மேலே போக முடியல. அண்டு ஷார்ட் ரேஞ்ச் வச்சு கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், நம்ம ஷார்ட் ரேஞ்சு வச்சு கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் 26,170. அங்கேருந்து ஒரு 30, ஓகே 30, அது அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணி, ஓகே அது அப்படியே க்ளோன் பண்ணிங்க. க்ளோன் பண்ணிங்கன்னா அடுத்த சேம் 30. ஓகே, பிகினர்ஸு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் எடுத்தவங்க, ஏன்னா மீடியன் லெவல்ஸ் இருக்கிறவங்க, ஓகே மீடியனும் க்ளோஸ் ஆகிடுச்சு மேலே. அந்த கேண்டில் மீடியனை க்ளோஸ் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சினாலே நம்ம அடுத்த டார்கெட்டை அடுத்த லெவல் போவோம், ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங் ஏரியா. ஸோ மீடியன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 26,195. 5 மினிட் கேண்டில் மேலே பிரேக் ஆகணுன்னு எடுத்து ஈஸியாக 10% வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 கேண்டில்ஸ்லேயே 10% முடிஞ்சு ட்ரேட் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கேண்டில் நம்ம அப்போ ட்ராப் ஜோன் பிரேக் ஆகிடுச்சு, பட் அடுத்த கேண்டில் ஹையை பிரேக் ஆகலை. சொல்லியிருக்கேன் அடுத்த கேண்டில் ஹையை பிரேக் ஆகுனா தான் என்ட்ரி. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு இந்த கேண்டில் பிரேக் ஆகிடுச்சு. வால்யூம் பார்க்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணல, பட் அடுத்த கேண்டில் பிரேக் ஆகிடுச்சு, பட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன பார்த்தோன்னு நீங்கள் எக்ஸிட் ஆகிருந்தீங்க, பிகாஸ் ரேலிக்கு அப்புறம் இன்வெர்டட் ஹேமரு மீன்ஸ் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் அது. ஸோ மார்க்கெட்டை அங்கேருந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்கே எடுத்திருந்த இங்கேனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு அந்த கேண்டில் எவ்வளோ 12 சின்ன ஸ்டாப் லாஸ், 13 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் வந்துருக்கு. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு 98, 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் 1:7.7 ரிஸ்க் ரிவார்டு. அவ்வளோ ஓகே கேப்சர் பண்ணியிருக்க முடியாது, அவ்வளோ நேரம் பேஷன்ஸ் கிடையாது நம்மக்கிட்ட ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே அட்லீஸ்ட் ஒரு லெவல் மீடியன் பிரேக் ஆனோன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ப்ளஸ் அச்சீவ் அவர் லோவர் ட்ராப் ஜோன் பிரேக் ஆனோன்னு இங்கேயும் இந்த கேண்டில் அச்சீவ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச 10% ஈஸியாக வந்திருக்கும். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் எப்படி பார்க்கணுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் நம்ம அடுத்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ரிவர்சலும் கரெக்டாக நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிவர்சலுக்கு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட. அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகணும், அடுத்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த ஒரு 30 இங்கே வரைக்கும் ஒரு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அது வந்தது. இதையும் பிரேக் ஆகி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எங்கே வரப்போகுதுன்னா, ஒன்று அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண பார்க்கும், இல்லை அதோட பாதியில் ரிஜெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக சைக்கிள் பார்த்தீங்கன்னா S1 கம்ப்ளீட் ஆகுது, S1 வரைக்கும் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சப்போர்ட்டு ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபாலு ப்ளஸ் ஹேமரு. இங்கே இன்வெர்டட் ஹேமரு,
இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இன்வெர்டட் ஹேமரு அப் ட்ரெண்டில், கீழே டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹேமர்ஸ் பாருங்கள், 1 2 3 எல்லாம் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். இது எல்லாமே அந்த கேண்டில்ஸ்டிக் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிட் ஆகியிருந்துருக்குன்னா ப்ளஸ், இல்லை நம்ம ஷார்ட் ரேஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சு. ஷார்ட் ரேஞ்சு இது வரைக்கும் இருக்குது, எங்கே ரிவர்சல் அது கரெக்டாக ரிவர்சலாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு அதோட ஹாஃப் நம்ம 30 பாயிண்ட்ஸு ஷார்ட் ரேஞ்ச் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் 30, அதோட ஹாஃப் 15. பார்த்தீங்கன்னா 15க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் இந்த S1 வரும். பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட்டு ஹாஃபில் ரிஜெக்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஷார்ட் ரேஞ்சோட இது எப்படி எடுக்கிறதுன்ட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ்ட் அரவுண்ட் அட் 26,141 லெவல். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரைடேக்குள்ள லெவல்ஸ் பார்ப்போம். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் ட்ராப் ஜோன் வந்து ஓகே, வாங்க ஃப்ரைடே லெவல்ஸ் பார்ப்போம். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் ட்ராப் ஜோன் வந்து 26,112 அண்ட் அப்பர் ட்ராப் ஜோன் பார்த்தீங்கன்னா 26,167. ஸோ நியூ கமர்ஸு புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு சேனலுக்குள்ளே ப்ரைஸ் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ப்ரைஸு இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணலன்னா எடுக்காதீங்க, ஜஸ்ட்டு வாட்ச். ஸோ நம்ம ட்ராப் ஜோன் இல்லைன்னா நோ ட்ரேட் ஜோன் 26,112 to 26,167 லெவல். ஸோ ஒன்ஸாக இந்த லெவலை விட்டு மேலே பிரேக் ஆகுது, நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டு புல்லிஷாக இருந்ததுன்னா 26,167க்கு மேலே போகணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1 வந்து 26,220 லெவல். அதுதான் ஃப்ரைடேக்குள்ளே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. அண்ட் அந்த லெவலையும் பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸு 26,272. பிகினர்ஸு இனிஷியலாக ட்ராக் பண்ணிங்கன்னா நம்ம இனிஷியல் டார்கெட்டு எப்போவுமே 10%, அதுக்கப்புறம் ட்ரெயில் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸை. பிடிச்ச ப்ராஃபிட்டை விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரைடேக்குள்ளே நம்ம ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,325. ஓகே, இப்போ லாஸ்ட்டு வீக் ஆயிடுச்சு டிசம்பரு, வால்யூம்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்கி, நம்ம நினச்ச மாதிரி ஸ்பைக்ஸ் இருக்காது. மேபி இல்லை ஒரு பேனிக் செல்லிங்க அந்த மாதிரி அவங்க டம்ப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க, செல் பண்ணிவிட்டு ஃபார் இன்ஸ்டியூஷன்ஸு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீக்கு வரைக்கும் ட்ரேட் பண்ணலன்னா கூட குட், கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, இல்லை கேபிட்டல்லாம் போயிடும். ஓகே, அண்ட் ஃபார் பேரிஷ் மூவ் பார்த்தீங்கன்னா 26,112 இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே போகணும். அண்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை ஃப்ரைடேக்குள்ளது பார்த்தீங்கன்னா 26,056. ஸோ குவான்டிட்டி லெஸ்ஸாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த ஒரு வாரம் மட்டும். அதுக்கப்புறம் மண்டே நெக்ஸ்ட் வீக் மீன்ஸ் ஜனவரியிலேருந்து நார்மல் ஆகிடும். அண்ட் S1 பிரேக் ஆகி கீழே போகுதுன்னா நம்ம அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 26,003 சைக்காலஜிக்கல் நம்பரு. ப்ரைஸிங்கை வந்து சில டைம் மேபி ஒரு புல் பேக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து ஒரு லெவலாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அண்டு ஃப்ரைடேக்குள்ளே நம்ம ஃபைனல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,953 லெவல். ஓகே, ஸோ இதான் 3 சப்போர்ட் லெவல்ஸு, 3 ரெசிஸ்டன்ஸு. அண்டு ஃப்ரைடேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேம் ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சேம் 30 பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த மீடியனு, இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸு, மேஜர் சப்போர்ட்டு, அந்த லெவல்ஸ் எல்லாம் தேவை இருக்கிறவங்க டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ஹாலிடேஸ். Enjoy your Christmas with your loved ones. Thank you. See you in the next video. Bye.